ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ. ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு உண்டான தலிகைக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னாக்கா, அந்த பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மலேசியம் போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே வந்து பலாமூசு கட் பண்ணியே வச்சுருந்தோம். இந்த பலாமூசுவை பார்த்த உடனே எனக்கு ஒரே டெம்ப் பண்ணிடுது. இதை கஷ்டப்பட்டு வெட்டுற இன்சைக்கு இது ஈஸியாக கிடைக்கிறதே அப்படின்ட்டு ஒரு பேக்கெட்டில் மேங்களூர் ஸ்டோரில் போட்டு வச்சுருந்தாப்புல. ஸோ அதெல்லாமே வாங்கின்னு வந்தேன். அதோட கூடவே இந்த குட்டி மாம்பழம் கூட வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சக்கரை கட்டின்னு சொல்லுவா. அது வச்சு இங்கே கர்நாடகாவில் சில டிஷ்ஷஸ் பண்ணுவா. ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். அதையுமே அடுத்தாப்பில் வர எபிசோடில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நேற்று எபிசோடில் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா, என்னால் வந்து என்னோட வெட்டிங் டே விஷ் பண்ணதுக்கு வந்து தேங்க் பண்ணவே முடியல. பிகாஸ் அவ்வளோ ஒரு ஹெக்டிக் டேவாக இருந்தது அன்னைக்கு. நான் இன்ட்ரோ ஷூட்டே கொடுக்காம வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பிகாஸ் அதுக்கு எனக்கு நேரமே இல்லை. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட எனக்கு விடுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால நான் அப்படியே உங்களுக்கு பண்ணிட்டேன். பட் எல்லாரும் அவ்வளவு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எவருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அவருமே ரொம்ப தேங்க் பண்ணார். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ இன்னைக்கு உண்டான தலிகைக்கு நம்ம போகலாம். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பாக இன்னைக்கு அந்த கத்திரிக்காயெல்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்கோ. இன்னைக்கு உண்டான தலிகைக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தாக்கா, தோத்தாபுரி மாங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதே போல் பெரிய கத்திரிக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி நிறையா எடுத்து வச்சுட்டுருக்கேன். நேற்றுக்கு வந்து மலேசியம் போயிருந்தேன். போகும்போது மேங்களூர் ஸ்டோரில் வந்து பலாக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி விற்கிறா. ஸோ ரொம்ப ஈஸி இது. இந்த பலாமுசு வாங்கி கட் பண்ணுறதுன்றது பிராணாவஸ்தையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பலாமுசு கிடச்சிது, அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கு உண்டான தலிகை இருக்க போகிறது. இந்த சீசனில் நான் இன்னும் மாங்காய் சாம்பார் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி மாங்காய் சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ வாங்கோ, நம்ம இப்போ குக்கிங்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து கத்திரிக்காய் கொத்தமல்லி கறி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் நெட்டில் பார்த்து கற்றுன்ட்டு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக செஞ்சு பார்த்து டேஸ்ட்டாக இருக்குன்னதுக்கப்புறம் தான் இந்த டிஷ்ஷை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது சப்பாத்தி கூடயும் நல்லா இருக்குது, சாத்து கூடயுமே தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சமாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து பூண்டு இருக்குது. பூண்டு சாப்பிடாதவா இந்த டிஷ்ஷை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பூண்டு இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் அது கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து இதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நான் ஜலத்தில் ஃபஸ்ட்டு போடுறேன் கருக்காமல் இருக்கிறதுக்கு. நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி வேணும். மலைப்பூண்டு, நாட்டு பூண்டாக இருந்தாக்கா ஒரு 2லேருந்து 3, வெரி மைல்டாக இருந்தால் கூட ஸ்ட்ராங் அதோட இது ஃப்ளேவர் வர வேண்டாம். அதே போல் இஞ்சி ஜரிமானத்துக்கு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுடர், காரப்பொடி, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ரவுண்டாக கட் பண்ணி ஜலத்தில் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ஜலத்தில் குத்திட்டு இதை ஒரு அலசி எடுத்துன்ட்டு இதில் உப்பும் மஞ்சப்பொடியும் பெரட்டி வச்சுடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். ஒன்றுமே இல்லை, வெறும் மஞ்சப்பொடியும் கொஞ்சம், ஏன்னா இது எப்படியும் பெரட்டி எல்லாம் பண்ணுற வேலைக்கு சரியாயிடும், எல்லாத்துக்கும் போகணும் இல்லையா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா கையில் பெரட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். பை தட் டைம் நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை கம்ப்ளீட்டாக உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா இஞ்சி, இதுக்குண்டான பூண்டு, கொஞ்சமாக கல் உப்பு போட்டுருக்கேன், நல்லா 1 டீஸ்பூன் தனியா, அவாவா காரத்துக்கு தகுந்தாப்புல காரப்பொடி. எனது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ
அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ரொம்ப சாந்து மாதிரி விழுதாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு குறக்குறான்னு அரைச்சிண்டா போகிறோம். ஸோ இதை அடுத்தாப்பில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. ஸோ நம்ம கொத்தமல்லியை போய் அரைச்சி எடுத்துன்னு வந்தோம் இல்லையா, ஸோ அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து வானலியில் ஷாலோ பேன் தான், இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் குத்தியிருக்கேன். அதில் வந்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சுட ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக இதை வந்து கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி போட்டேல் அப்படின்னாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஜலம் இருக்கும் இல்லையா, அது விட்டுக்கும் ஜலம், அதனால் கொஞ்சம் தெரிக்கிறது பார்த்து பண்ணுங்க. ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக சும்மா லேசாக ஒரு சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் இப்படி அப்படி பரட்டி போட்டு எடுத்துட்டா போகிறோம். அப்படியே டீப் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் எண்ணெய் குடிக்காது, வச்ச எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். லேசாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இது வதங்கினா போகிறோம். இப்படி குத்தி விட்டெல்லாம் அது வந்து சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். நல்ல சாஃப்டாக எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த கத்திரிக்காயை எடுத்துடலாம். ரொம்ப அப்படியே போட்டு ரொம்ப நேரம் பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ நான் அதே வானலிலேயே ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ண கத்திரிக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ணது தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அரைச்ச கொத்தமல்லி அந்த மிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஜீரகம் மட்டும் தாளிச்சிக்கிறேன், வேறு ஒன்றுமே வேண்டாம். ஆல்ரெடி வானலி நல்ல சூடாக இருக்குது. ஸோ பொரிய ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சமாக ஜலத்தை குத்தி இந்த மிக்ஸ் பண்ணி இந்த இருக்கிறதையும் இதோட ஆட் பண்ணிட்டுருக்கலாம். சாரி, நான் இது ஜஸ்ட்டு அந்த வாட்டர்லாம் நல்லா சுட்டு ஒரு பபிள்ஸ் வரட்டும். நம்ம இப்போ கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். அதோட பார்த்தெல்லாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு காரப்பொடி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பூண்டு இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி வந்தால் போகிறோம். இது இப்போ நம்ம இதோட இந்த இது பண்ணி வச்ச ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டுலாம். இது நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது. பூண்டு சாப்பிடாதவா ஐ திங்க் நீங்கள் பூண்டே இல்லாமல் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நானுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். ஸோ எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து அந்த தண்ணி வற்றி அதில் உள்ள எண்ணெய் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கத்திரிக்காயில் கம்ப்ளீட்டாக இந்த நடுவில்லாம் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த ஜலம் வந்து இல்லை, நல்லா ஜலம் வந்து வற்றிட்டு இப்போ அந்த கத்திரிக்காய் மேலே அழகாக கோட்டாக எடுத்து ரொம்ப பெரட்டக்கூடாது, இல்லைன்னா இது அப்படியே குழஞ்சி கூழ் மாதிரி போயிடும். இந்த கத்திரிக்காயெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ தட் உங்களுக்கு சாப்பிட்றச்ச ரொம்ப கண்ணுக்கும் நிறைவாக இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டும் கூட அதோடைய கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வற்றிட்டு இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் இருந்தால் அதில் உள்ள எண்ணெயும் அழகாக லேசாக வரும். ஏன்னா நான் ஒரு 1.25 டீஸ்பூன் எண்ணெய் தான் அது குத்திருக்கேன், ரொம்ப வராது எண்ணெய். ஆக்சுவலாக இந்த ஆந்திரா டிஷ்ஷஸ்லாம் அவள் நிறையா எண்ணெய் குத்து பண்ணுவாள். அப்போ அப்படியே எண்ணெய் தழும்பி நிற்கும் பார்க்குறதுக்கு. அது வீடியோவில் பார்க்கச்சா ரொம்ப அப்படியே நாக்கில் ஜலம் சொட்டு சாப்பிடணும் போல். ஆனால் இன் ரியாலிட்டி நமக்கு அவ்வளோ வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் தான் நான் குத்திருக்கேன். ஸோ நம்மளதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வராது, கொஞ்சம்தான் வரும்.
இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸில் இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா நமக்கு கொத்தமல்லி கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடும். இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா அழகாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடுத்து. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி கத்திரிக்காய் கறி இஸ் ரெடி. நான் இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பலாமுசு பண்ணிடுறேன் அடுத்தாப்பில். ஸோ பலாமுசு கட் பண்ணது எவ்வளோ அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா, ஈஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 1 or 2 சவுண்ட்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ தட் நசுக்கிட்டு அப்படியே காய் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு உப்பையும் போட்டுடலாம். பருப்பு வச்ச அதே குக்கர்லேயே பலாமுசுவையும் போட்டுடுறேன். ஸோ ஒரு 2 சவுண்டு வரட்டும். உடனேயே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி நசுக்கி பொடி பொடியாக தூளாக எடுத்துக்கலாம் இதை. ஸோ அதே கத்திரிக்காய் பண்ண அதே வானலியை லேசாக அலம்பி எடுத்துன்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் குத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பேசிக் தாளிப்புகள் போட்டிருக்கேன். பலாக்காய் வந்து ஒரு சவுண்டு விட்டு எடுத்துட்டேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஷோவாக இருக்க போகிறதுன்னு எனக்கு தோன்றுறது. இது பலாமுசு மாதிரி தெரியல. பார்த்தேல் அப்படின்னாக்கா பழம் வந்து பழுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் உள்ள மாதிரி இருக்குது. அதில் உள்ள சீட்ஸ் எல்லாமுமே பெருசாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். நான் ரெகுலராக பலாமுசு எப்படி பண்ணுவேனோ அதே மெத்தட்லேயே வெறுமை தாளிச்சிட்டு கடுகு, காரப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு தேங்காய் போட்டு இறக்க போகிறேன், உப்பு போட்டு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது. பண்ணி முடிச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதை நல்லா வேக வச்சதை நசுக்கி எடுத்துட்டுருக்கேன். சீடு வந்து டேஸ்டியாக இருக்குது. பலாச்சொலையில் வந்து அவ்வளோவா கிரேட்டாக ஒன்றும் இல்லை. பார்க்கலாம். அதாவது இது சொல்லுவாள், கை நிறையா வாங்கிட்டு வந்த கதையாக ஈஸியாக ஒருத்தர் பண்ணித்தராளேன்னு அதை வாங்கிட்டு வந்தேன். அது ஒன்றும் சரிப்படலை. பலா சீட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இது போட்டுக்கணும். ஏன்னா அது எப்பயுமே ஒரு கேஸ் ஐட்டம் அது ஆக்சுவலாக. கம்ப்ளீட்டாக இதை ஆட் பண்ணிடுறேன். அதோட இப்போ நம்ம இதோட மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம். நான் இதை வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கேன். இது வந்து மேங்களூர் ஸ்டோரில் வாங்கின பலாமுத்து கட் பண்ணதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் நேற்றுக்கு. கேரளாலேருந்து வருது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து ஸ்டாக் இறக்கினாப்புல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா இருக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். பட் பலாப்பழத்தோட வாசனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம யாராவது கேள்விப்பட்டிருக்கேலாம் சொல்லுங்க. இப்போ மாம்பழத்தில் வந்து மஞ்சனாரி மாம்பழம்னு ஒன்று இருந்து, அந்த மாம்பழம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாசனை. அது அவ்வளோவா சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா ஏதாவது சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் ஒரு தடவை வந்து அது மஞ்சனாரி பழம் வந்துடும் உள்ளுக்குள்ளே. அது வந்து நம்மளால் சாப்பிடவே முடியாது. அது மாதிரி இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் பலாப்பழ வாசனையாக அடிக்கிறது. இது என்ன ரகம்ன்றது தெரியல எனக்கு. ப்ராபபிளி உப்பு, மஞ்சப்பொடி, காரம் ப்ளஸ் பெருங்காயெல்லாம் போடுறச்ச அதோட ஃப்ளேவர் வந்து டிஃபராக ஆறுதா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன். எங்கள் ஹஸ்பண்ட் வேண்டாம்னா தூக்கி போட்டுருன்னு ஃபஸ்ட்டே ஆரம்பித்தேன். நான் சொன்னேன் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டேன். சீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நானே ரொம்ப நாளாக பலாக்கொட்டை போட்டு ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணணுன்னு எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் பண்ணுறதுக்கே நேரம் வரல. இன்றைக்கி எதேச்சா இதில் நிறையா பலா சீட்ஸ் வந்திருக்கு, வெந்திருக்கு, பக்காவாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வதங்கட்டும். நம்ம கடைசியாக தேங்காய் போட வேண்டிதான். ஸோ உப்பு போட்டுட்டேன், அது வீடியோவில் மிஸ்ஸிங் ஆகிடுக்கு. நல்லா உப்பு, காரம், மஞ்சப்பொடி, பெருங்காய வாசனையெல்லாம் அந்த காயில் இறங்கிடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு பலாமுசு காய் ரெடி ஆகிடும். இன்னும் தேங்காய் போட வேண்டிய வேலை தான் இருக்குது. இது ஆன கையோட சாதத்தை வச்சிடலாம். அதுக்கப்புறமா சாம்பார் பண்ணலாம். மாங்காய் சாம்பார் நிறையா தடவை காமிச்சது தான், பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுன்றதுல. இந்த பலா சீட்ஸை பார்க்குறச்ச தோணும், ஒரு ஃபுல் பலாப்பழம் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, கடைசியாக பலா சீடை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்க வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. பலாச்சொலை நிறையா சாப்பிட்டுட்டு வயிறு அப்செட் ஆகிடுமோன்னு பயப்படுறவா ஒரு பலா சீடை வந்து கடைசியாக சாப்பிட்டேன்னா அதுதான் மருந்து அப்படின்வா. அதுக்கு
எங்கள் ஆற்றுக்கு எய்த்தாப்பில் ஒரு ஒரு ஒருத்தர் இருந்தால் நரசிம்மன் அவள் ஃபேமிலி. அவள் ஆற்றுல அந்த மாமியோட அப்பா வந்து வாங்கின ஃபுல் பலாப்பழத்தையும் தனியாகவே யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்ருக்கார் போல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ராத்திரி கண்ணா பின்னான்னு ஆகி ராத்திரியே போயிட்டார் பாவம் மாமா. அதாவது ஆதங்கப்பட்டு யாருக்கும் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாமல் ஐயோ நம்மளே சாப்பிட்லான்னு சாப்பிட்ருக்கார் போல இருக்குது. நைட்டோட நைட்டாக மாமா போயிட்டார் பரலோகத்துக்கு. ஸோ அப்போ தான் எல்லாருமே சொன்னால் ஒரு சீடை சாப்பிட்ருந்தா கூட இது இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காது பிரச்சனை அப்படின்ட்டு. இப்பயுமே பலாச்சோலை நிறையா ஆசையாக இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு எல்லாம் வயிறு ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா கடைசியாக அதில் உள்ள ஒரு பலாக்கொட்டை ஒன்று சாப்பிட்டுட்டாலே அதுதான் அதுக்கு நல்ல மருந்துன்னு சொல்லுவாள். இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும், அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்போ தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நமக்கு பலாமுசுக்காய் ரெடி ஆகிடுத்து. நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் சட்டுன்னு என்னமோ ஃப்ளாப் ஆக்கும் அப்படின்னு நினச்சேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரியலி எம்மி டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல காலம் இது ஏதோ வேண்டாமோன்னு ஒரு செகண்ட் யோசித்தேன், தூக்கி போட்டுடலாமா அப்படின்ட்டுன்னு. இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் அந்த தப்பு பண்ணலை. ஸோ இது பலாமுசுக்காய் ரெடி ஆகிடுது. நமக்கு சாம்பாருக்கு தேவையான சாமான்கள் வானொலியை போட்டுன்ட்டேன். புளி ஜலம், மாங்காய், பருப்பு வேக வச்சுன்ட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, சாம்பார் பொடி, பெருங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி அங்கே இருக்குது. தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம்தான். நல்லா ஒரு கொதி வரட்டும், அப்புறமா நம்ம உப்பு போடலாம். ஸோ தட் மாங்காய் அப்போ தான் வேகும் சீக்கிரமாக. நல்லா கொதிச்சிருக்கு, மாங்காய் லாமுமே வெந்துருத்து. இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுடலாம். எல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் புளிஜலம் வந்து கொஞ்சம் நீர்க்க தான் கரைச்சி விட்ருக்கேன். ஏன்னா மாங்காயில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இல்லையா, அப்புறம் குழம்பு வந்து அப்படி பல்ல உடைக்கும் புளிப்பு, சாப்பிடவே முடியாது. இப்போ நான் வந்து வேக வச்சுட்ட பருப்பையும் இதோட ஆட் பண்ணிவிடுறேன். ராத்திரி இன்றைக்கி எங்கள் ஆற்றுல தோசை. ஸோ சாம்பார் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ராத்திரிக்கு அதையே தொட்டுன்றலாம். கொஞ்சோண்டு அந்த பருப்பு பாத்திரத்தையும் ஜலம் குத்தி ஒரு அலசு அப்படி இப்படி குத்தின்றலாம். ஸோ தட் குழம்புமே வந்து சாம்பாருமே வந்து ரொம்ப கெட்டி இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு கட்டி வெல்லம் ஆட் பண்ணேன்னா புளிப்பை குறைக்கும். புளிப்பு ஜாஸ்தியாக ஆகிடுதேன்னு கவலைப்பட வேண்டாம். ஒரு கட்டி சின்னதாக ஒரு கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்துடுது அப்படின்னா கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட்டா நமக்கு மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பார் பார்த்தேன்னா கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி தழை போட்டுடுறேன். இப்போ நமக்கு மாங்காய் சாம்பார் ரெடி. நல்லா தளதளான்னு வரைச்சி ஆஃப் பண்ணிட்டாக்கா சரியாக இருக்கும் பதம். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து இன்றைக்கு உண்டான ஸ்பெஷல் டிஷ் பார்த்தேன் அப்படின்னாக்கா கொத்தமல்லி கத்திரிக்காய் கறி பண்ணியிருக்கேன். அதே போல் பலாமுசு ஒரு காய் பண்ணியிருக்கேன், தேங்காய் போட்ட காய் பண்ணியிருக்கேன். மாங்காய் போட்டு சாம்பார், பருப்பு களத்துக்கு பருப்பு எடுத்துட்டுருக்கேன், சாதம். ஸோ இன்றைக்கு உண்டான டிஷ்ஷஸ் இவ்வளோ தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.